அன்பான ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர்னு சொல்லிட்டு இரக்கத்தினுடைய விழாவை கொண்டாடிட்டு கண்ட பொறுக்கித்தனமே இந்த உலகத்தில் செஞ்சுட்டு மேலே போகும்போது ஆண்டவர் மோட்சத்துக்கு எடுத்துப்பாரா? ஆண்டவருடைய இரக்கத்தை மட்டும் பார்த்து ஆண்டவருடைய நீதியை பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம கேடு கட்ட ஜனமா மாறிடும். உன் சுதந்திரமான மனதை வைத்து ஆண்டவருக்கு எதிரான மொராலிட்டியில் இருக்காத. இவ்வளவு தியானத்தில் இருந்து போனாலும் வெளியே போனாலும் if you go back to the past life, what is the meaning of attending a retreat? ஒரு தியானத்தில் பங்கெடுத்து என்ன பிரயோஜனங்க? ஆண்டவருடைய நீதியை தெரியாம இரக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு போறீங்க. தண்டனைகள் உண்டு இதற்கெல்லாம். கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். இது பழைய ஏற்பாடு என்றால் புதிய ஏற்பாடு. நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ கட்டளைகளை கீழ்ப்படிவதற்காக. ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடுகிறோம். இந்த இரக்கத்தின் திருவிழாவன்று கண்டிப்பா எதை பத்தி பேசுறது? ஆண்டவருடைய இரக்கத்தை பத்தி தான். ஆண்டவருடைய இரக்கம் அப்படின்றது ப்ரொஜெக்ஷனை நிற்கும் பொழுது அதுக்கு பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த ப்ரொஜெக்ஷன் தெரியாது. சினிமம் ஏதாவது ஒரு பூவெல்லாம் பாருங்களேன், அந்த ப்ளூ கலர் பூ வச்சுருக்காங்க, அதுக்கு பேக்ரவுண்டு வந்து அப்படி இருக்கிறதுனால தான் இந்த கலர் தெரியுது. இப்போ பேக்ரவுண்டு கொஞ்சம் கூட பயங்கரமாக டார்க்காக இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கிற அந்த லைட்டு இல்லை மென்மையான அந்த கலர் கொஞ்சம் கூட பளிச்சுன்னு தெரியும். பின்னால் இருக்கிற கலர் டார்க்காக இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கிற கலர் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய நீதியை பற்றியும் மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய இரக்கமும் அன்பும் அது எவ்வளோ பெருசுன்னு புரியணும்னா ஆண்டவருடைய நீதியும் புரியணும். அப்போ இன்னைக்கு இந்த டாக்கில் நம்ம இது ரெண்டுமே பார்க்கணும். ஆண்டவருடைய நீதியினுடைய பேக்ரவுண்டில் தான் ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்கணும். ஆண்டவருடைய இரக்கத்தை மட்டும் பார்த்து ஆண்டவருடைய நீதியை பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம கேடு கட்ட ஜனமாக மாறிடும். அதனால் எப்பவுமே ஒரு தியானத்தினுடைய பிரசங்கமும் கூட ஆரம்பிக்க வேண்டியது காட் இஸ் லவ்னு கிடையாதுங்க, காட் இஸ் ரைச்சியஸ். ஆண்டவர் அன்பானவர் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் எந்த தியானத்துக்காக இருந்தாலும் முன்னால் நம்மளுடைய தியானத்தில் இங்கே டைம் டேபிள் எல்லாமே ஃபஸ்ட்டு டாக்கே காட் இஸ் லவ் அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ அந்த டாக்கை மாற்றியாச்சு, காட் இஸ் லவ் கிடையாது. ஃபஸ்ட்டு டாக் தியானத்துக்கு உள்ளிருப்பு தியானத்துக்கு 4 நாள் வரும் பொழுது ஃபஸ்ட்டு டாக் வந்து ஜீசஸ் இஸ் த ஒன்லி சேவியர், இயேசுவே ஒரே மீட்பர் அப்படின்ற டாக் தான் இப்போ தியானத்துக்கு முன்னால் போட்டிருக்கிறோம். ஏன்னா காட் இஸ் லவ் அப்படின்றது நல்ல விஷயந்தான். அந்த லவ்வில் மட்டும் நின்று போய் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்றாரே, ஆண்டவர் தான் எல்லாம் இரக்கம் வைக்கிறாரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய பாவ சங்கீர்த்தனங்களை கூட அது வந்து ஒரு ரிப்பீட்டட் பாவங்களாக மாறுது. ஒரு முறை நான் பிரதராக இருந்த பொழுது, செமினாரில் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது ஒரு பங்கில் உதவிக்காக போயிருந்தேன். பெங்களூரில் ஒரு பங்கு தான் அது, நாங்களே இருக்கிற ஒரு பங்கு தான், வின்சென்ஷன்ஸ் ஃபாதர்ஸ் நடத்துகிற பங்கு. அந்த பங்கில் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் கிளாஸுக்காக, முதல் பொது நன்மை கிளாஸுக்காக ஒரு மாதம் போயிருந்தேன். அந்த கிளாஸுக்கு போயிருந்த பொழுது ஒரு அம்மா ரொம்ப வருத்தத்தோடு தான் ஒரு பையனை கொண்டு வந்து விட்டாங்க. ஃபாதர் என் பையனை பார்த்துக்கோங்க ஃபாதர் பத்திரமா அப்படின்னாங்க. 4வது தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பிரதர், நான் கேட்டேன் என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, என் பையனை நல்லா பார்த்துக்கோங்கன்னு. நான் கேட்டேன் ஏன் கேட்டேன். நீங்கள் அவனை பார்த்துக்கலாம் அவன் உங்களை பார்த்துப்பான் பிரதர் அப்படின்னாங்க. ஐயோ, அப்போ பையன் ஒரு மாதிரியான பையன் நமக்கு புரிஞ்சிச்சு. இவன் நம்மளை பார்த்துக்கிட்டா சரியாகாதே. இவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வேதனையை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது அவனை கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. விட்டுட்டு போகும்போது ஒரு கண்ணீருடைய கதை இல்லாமல் இவங்க ஒரு நாள் கூட போனதே கிடையாது. ஏதாவது இவனை பற்றி கண்ணீரோட ஏதாவது கதை சொல்லி தான் போவாங்க. ஒரு நாள் இந்த பையனை பற்றி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பிரதர் இவன் இன்னைக்கு என்ன தெரியுமா செஞ்சான், என்னம்மா செஞ்சான் இன்னைக்கு. அன்னைக்கு சொன்னாங்க கதை, ஃபாதர் என்னுடைய பையன் காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கே 9 மணிக்கு வரணும் கிளாஸுக்கு, அதனால் சைக்கிள் மிதிச்சு தான் வரணும். இவன் வந்துட்டான் ஃபாதர் பிரதர், ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய 2வது குழந்தைய காணும். 2வது குழந்தை அது ஒரு கை குழந்தை, 1.5 வயசு என்னமோ, 1.5 வயசு அந்த குழந்தைக்கு. இவன் வந்த பிறகு குழந்தைய வீட்டிலலாம் தேடி தேடி பார்க்குறாங்க, குழந்தைய காணும்.
கொஞ்ச நேரத்துக்கு பிறகு குழந்தையினுடைய அழுகை சத்தம் அவங்களுடைய இந்த குப்பைத்தொட்டிலிருந்து கேட்குது. வீட்டில் குப்பைத்தொட்டினா நீங்கள் ட்ரெஸ்ஸு டெய்லியும் துவைக்கிறவங்க இருப்பீங்க, சில டைம் 2-3 நாளுக்கு மாற்றி வைக்கிறவங்க இருப்பீங்க. போட்ட ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஒரு லாண்ட்ரி பாக்ஸில் போடுவீங்க. இவன் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது 8 மணிக்கு பார்த்தா, நான் கேட்டரிசன் கிளாஸுக்கு போகிறேன், இது தூங்கிக்கிட்டு கிடக்குது பாருன்னு சொல்லி அந்த 1.5 வயசு குழந்தைய துணியெல்லாம் வெளியே போட்டு அதை அதுக்குள்ளே போட்டு இந்த துணி அது மேலே போட்டு சைக்கிள் மிதித்து ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கிறார் பையன். எப்படி இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு? அந்த வேதனை அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்படி இருக்கிறான் பிரதர் என்னுடைய பையன். அவனுடைய எல்லாமே ஏறக்குறைய கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு அவனுடைய ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியனும் முடிஞ்சிச்சு. அந்த திருப்பலி முடிஞ்சு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்க வருவாங்க இல்லையா, அன்னைக்கு இந்த அம்மா அழுதுட்டு வராங்க. நான் சொன்னேன், இன்னைக்கியாமா அழுவுறீங்க? இன்னைக்கு தான் அவன் புது நன்மை வாங்கிட்டானே பிரதர். நேற்று அவன் பாவ சங்கீர்த்தனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தான் பிரதர். நல்ல விஷயம் தானே, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, ஏன் அதுக்கு அழுவுறீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னா இவனுக்கு கிளாஸ் எடுத்ததுக்காக நீங்களும் என் கூட சேர்ந்து அழுவீங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்னம்மா இவன் செஞ்சான்? நேற்று வந்து என்னம்மா செஞ்சான்? பாவ சங்கீர்த்தனை முடித்தவன் வீட்டுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் குதிக்கிறான் பிரதர். அந்த சந்தோஷத்தில் குதிக்கிறத பார்த்தபோது எனக்கும் அந்த சந்தோஷத்தில் நானும் குதித்தேன். என் பையன் வாழ்க்கையில் முதல் முறையாக பாவ சங்கீதனெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான், பாவ மன்னிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான், சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டான். ஏண்டா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டபோது அவன் என்கிட்ட சொல்கிறான், அம்மா பாவ சங்கீதனை செய்ய இல்லைம்மா, பாவம் செய்ய எனக்கு லைசன்ஸ் கிடைச்சிடுச்சுமா அப்படின்றான். பாவம் செய்ய எனக்கு லைசன்ஸ் கிடைச்சி, என்னமோ 18 வயசு ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சா சந்தோஷப்படலாங்க, 18 வயசு ஆனால் ஓட்டர் ஐடி கிடைச்சா சந்தோஷப்படலாங்க. இவன் புது நன்மைக்கு முந்தின நாள் பாவம் சங்கீதனை கிடைச்சதுனால பாவம் செய்யறதுக்கான லைசன்ஸ் கிடைச்சுன்னு சந்தோஷமா வரும். நம்ம சிரிச்சிட்டோம், ஏறக்குறைய நம்மளும் அப்படிதான் அந்த லைன்ல போய் நிற்கிறோம். ஏறக்குறைய ஆண்டவருடைய அன்பு இரக்கம் அன்பு இரக்கம் அன்பு இரக்கம்னு சொல்லி 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 பாவத்து மேல நமக்கு பயமே இல்லாம போச்சு. ஆண்டவருடைய நீதியை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு பேக்ரவுண்ட்ல ஆண்டவருடைய நீதியை வச்சு ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம தியானிக்கணும். அப்ப அந்த பேக்ரவுண்ட்ல நீதி இல்லாம இரக்கத்தை தியானிச்சோன்னா டேஞ்சர்ல இருப்போம். ஏன்னா எத்தனையோ பேர் பிரேயர் வந்துட்டு போறாங்க, ஆனா வீட்டில் வாழ்ற வாழ்க்கை. எத்தனையோ பேர் வந்துட்டு நைட்ரஜல் முடிச்சுட்டு போறீங்க, வீட்டில் வாழ்ற வாழ்க்கை. போற வழியில வாழ்ற வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லைன்னா நைட்ரஜல்லால என்ன பிரயோஜனம்? ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? இரக்கத்தின் திருவிழாவை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? 3 நாள் தியானத்தில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? உள்ளிருப்பு தியானத்தில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? அப்ப பேக்ரவுண்ட்ல ஆல்வேஸ் திங்க் அபவுட் த ரைச்சியஸ் காட், a just God. Do not forget him. Reflect the merciful God on the background of a just God and a righteous God. நீதியின் கடவுளுடைய பேக்ரவுண்ட்ல இரக்கத்தின் கடவுளை தியானிப்போம். ஆண்டவருடைய இரக்கம் பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவருடைய இரக்கம் இருக்கு. 1வது ஸ்டெப்பு அவருடைய படைப்பிலையும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கு. படைப்பில் எப்படி ஆண்டவருடைய இரக்கம்? படைப்பிலையும் பாருங்களேன், எல்லாம் படைச்ச பிறகுதான் ஆண்டவர் மனுஷனை படைக்கிறார். எல்லாம் படைத்த பிறகுதான் மனுஷனை படைக்கிறார். ஏன்? வாழறதுக்கு எல்லாம் தேவை, அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மனுஷனை படைக்கிறார். 1வது நாளில் படைச்சா இல்ல 2வது நாள்ல படைச்சிருக்கலாமே, 3வது நாள்ல படைச்சிருக்கலாமே. ஏறக்குறைய அப்ப எல்லாமே ஆயிடுச்சுல, காற்று இருக்கு, ஒளி இருக்கு, தண்ணி இருக்கு. 3வது நாள்ல படைச்சிட்டு நிலத்தை கொடுத்துட்டு நீயே பயிர் போடுன்னு சொல்லி இருந்திருக்கலாமே. செடி கொடிகளை ஆண்டவர் கொடுக்காம இருந்திருக்கலாமே. 2 காரணம். 1வது காரணம் நீங்க சொன்ன காரணம். என்ன காரணம்? God want to give the finished product to human. மனுஷனுக்கு எல்லாத்தினுடைய முழுமை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க ஆண்டவர். உங்களை ஆண்டவர் படைத்த பொழுது உங்களுக்கான எல்லா சூழ்நிலையும் தயாரித்த பிறகுதாங்க உங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார். அனைத்து படைப்புகளையும் அனைத்து தயாரிப்புகளையும் கொடுத்த பிறகுதாங்க உங்களை படைச்சார். ஆண்டவருடைய இரக்கம் நம்மளுடைய படைப்பிலே இருக்கு. அதனால் நம்மளுடைய மனசுல சில டைம் ஆண்டவரே ஏன் படிச்சீங்க ரிஜெக்ஷன் இருக்கலாம்,
ஆனா யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி உங்களுக்கு தேவையான சூழல் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம், அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். அதனால்தான் 6 நாளில் அனைத்தையும் படைத்து 6வது நாளில் மனிதனை படைத்தார். God wanted to give the finished product. இரண்டாவது காரணம், 1வது நாள் 2வது நாள் 3வது நாள்ல எங்கேயாவது படைச்சிருந்தா 4வது நாள் 5வது நாள் 6வது நாள்ல படைக்கிறதுல இந்த மனுஷன் போய் நொய் 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 நோண்டி இருந்திருப்பான். ஆண்டவரே 4 கால் வைக்காதீங்க ஆண்டவரே, 5 கால் வைங்க ஆண்டவரே, கோழிக்கு 2 கால் வைக்காதீங்க ஆண்டவரே, ஆண்டவரே 3 கால் வைங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய தலையில நம்ம போய் உட்காருவோம். சம்டைம்ஸ் we are playing God. நாம் சில இடங்களில் கடவுளாக நாடகம் ஆடுகிறோம். இன்னைக்கே இந்த ஆட்டம் ஆடுறோம்னா படைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் நம்ம படைச்சிருந்தாருன்னா ஆண்டவருக்கு போய் செக்ரட்டரியா நின்று ஆண்டவரை தள்ளி போட்டு அங்கே பிரசிடெண்டா நம்ம உட்கார்ந்துருந்துருப்போம். ஆண்டவருக்கு தெரியும், ஏன்னா உன்னை படைக்கும் பொழுது ஐ வில் பி கிவிங் யூ அ ஃப்ரீ வில் டு யூ. உனக்கு ஒரு சுதந்திரமான மனசை நான் கொடுப்பேன். என்னை எதிர்க்கின்ற ஒரு மனசை நான் உனக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அது விலங்கினங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அது நான் பறவைகளுக்கு கொடுக்க மாட்டேன், அது நான் செடி கொடிகளுக்கு கொடுக்க மாட்டேன். என்னை அன்பு செய்யவும் என்னை எதிர்க்கவும் இதயத்தை மனசை நான் உனக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அதனால தாங்க இந்த 2 காரணத்தால தான். 1வது காரணம், உங்களுக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட் கொடுக்கணும், மேன்மையானது கொடுக்கணும். 2வது காரணம், நீங்க தலையிடுவீங்க ஒவ்வொரு விஷயத்திலும். 3வது இன்னொரு காரணம் இருக்கு. இனி தலையிட்டாலும் சில டைம் ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சாலும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நான் சொல்லுவோம், என்ன தெரியுமா, நான் சொல்லுவேன் அது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. யார் அந்த கோழியை படைச்சது? அது நான் தான் படைச்சேன். ஆண்டவர்கிட்ட எல்லாம் நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எல்லா மாட்சியும் புகழும் எனக்கே, எல்லா மாட்சியும் புகழும் எனக்கே. அதனால தான் ஆண்டவருக்கு நம்மளுடைய குணம் நல்லா தெரிஞ்சனால எல்லாம் படைச்ச பிறகு இதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த படைப்புக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. படைப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு போய் சூரிய சந்திரன் எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறோம், நிலவை வணங்கிட்டு இருக்கிறோம், நட்சத்திரங்களை வணங்கிட்டு இருக்கிறோம். படைப்புக்கும் நமக்கே சம்பந்தமே இல்லாம அப்ப நம்ம படைச்சிருந்தோம்னா என்ன பண்ணியிருந்திருப்போம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் அவருடைய படைப்பில் இருந்தது. 2வது பாருங்களேன், இந்த படைப்புல 2வது விஷயம், படைப்புல ஆண்டவர் நமக்கு சுதந்திரமான மனசை தராரு. வேற யாருக்குமே வேற எதற்குமே தரல. அது ஆண்டவருடைய இரக்கம் தான். மனிதனை தன் உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். அது ஆண்டவருடைய இரக்கம். வேற யாருக்குமே கொடுக்காதது, எதுக்குமே கொடுக்காத ஒரு, யூ கேன் ஈவன் ரிஜெக்ட் காட், யூ கேன் ஈவன் ரிஜெக்ட். சிலரை நம்ம அன்பு செய்யும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க அன்புன்னு நினைக்கிறீங்க, சம்டைம்ஸ் யூ வில் நாட் கிவ் த ஃப்ரீடம் டு ரிஜெக்ட். நான் அன்பு செஞ்சா நீ அன்பு தான் செய்யணும், நீ என்னை எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது, நீ நான் சொல்றதுக்கு மறுத்தெல்லாம் நீ பேசக்கூடாது. சில டைம் உங்களுடைய குழந்தைங்க உங்களை விட ஞானமுள்ள விஷயங்களை சொல்லுவாங்க, நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. நான் உன்னை அன்பு செய்யறேன். சில கணவன் மனைவி சொல்றதை கேட்டுக்கவே மாட்டான். ஏன்? நான் தான் புருஷன், நான் தான் ஆம்பளை. சில மனைவி புருஷன் சொல்றதை கேட்டுக்கவே மாட்டாங்க. ஏன்? ஏன்னா நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் உன்னோட அதிகமா சம்பாதிக்கிறேன். சில டைம் we in our possessive love we will reject someone but we will not give the freedom to reject. We will not give the freedom to be rejected. என்னை யாரும் எதிர்க்க கூடாது, என்னை யாரும் மறுத்து பேசக்கூடாது. இது அன்பே கிடையாது. அன்புல அன்பு செய்யவும் என்னை எதிர்க்கவும் எப்ப நான் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கிறேனோ அப்பதாங்க அது உண்மையான அன்பு. நான் திருத்தணும், நான் திருத்தப்படணும், அதான் உண்மையான அன்பு. நீ சொல்றது மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அது அன்பு கிடையாது. நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா அது அன்பு கிடையாது. Give the freedom for rejection and to be rejected, to be corrected and to correct. Praise the Lord. Hallelujah. எந்த கடவுள் இப்படி மனுஷனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பார்? 3வது, மனிதன் பாவம் செய்த பொழுது முதல் ப்ராஃபஸி பைபிள்ல என்ன? முதல் இறை வெளிப்பாடு, வாக்கு தத்தம், பைபிள்ல இருக்கிற முதல் வாக்கு தத்தம் பைபிள்ல
முதல் வாக்கு தத்தம் பைபிள்ல. அது புரிஞ்சா உங்களுக்கு திருச்சபை உண்மையா நீங்க அவ்வளவு அழகா அன்பு செய்வீங்க. யூ வில் பி ஹாப்பி பீயிங் இன் கேத்தலிக் சர்ச். பழகி பெருகுங்கள் அப்படின்றது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்கல, முதல் ப்ராஃபஸி என்ன பைபிள்ல? நான் க்ளூ கூட சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? பாவம் செஞ்ச போதுன்னு கூட சொல்லிட்டேன். பாவம் செஞ்ச போதுதான் முதல் ப்ராஃபஸி வருது, முதல் இறைவாக்கு வருது, முதல் வாக்கு தத்தம் வருது. அது தண்டனை. பாவம் செஞ்ச பொழுது ஆண்டவர் தந்த முதல் ப்ராஃபஸி 3வது அதிகாரம் 15வது வசனம். 3வது அதிகாரம் 15வது வசனம்னா 2வது அதிகாரம் 16வது வசனம் ஆசிரியர். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பைபிள்ல இருக்கிற முதல் ப்ராஃபஸி அன்னை மரியாள். முதல் பைபிள்ல இருக்கிற முதல் ப்ராஃபஸி, இறைவாக்கு, வாக்கு தத்தம் அன்னை மரியாள். இயேசு கூட கிடையாது. முதல் ப்ராஃபஸி இன் பைபிள் இஸ் அபவுட் அன்னை மரியாள். எவ்வளவு அழகா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்களேன். இன்னைக்கு அதனால தாங்க அந்த முதல் இறைவாக்கு, முதல் வாக்கு தத்தத்தை தான் இன்னைக்கு பிசாசு எதிர்க்க பார்க்குது, நிராகரிக்க பார்க்குது. பைபிள்ல இருக்கிற முதல் ப்ராஃபஸி, முதல் இறைவாக்கு வாசிப்போமா? உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகால்களை காயப்படுத்துவாய் என்றார். ஓகே, இனி இது நம்ம எப்பவுமே வாசிக்கிறதுனால இதுல ஒரு 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 நுவான்ஸ் இருக்கு. இதுல அழகான ஒரு விஷயம் இருக்கு. மாதாவை பத்தின விஷயம் தான். ஒரு ஆணிடம் இருந்து பெண்ணிடம் இருந்தா ஒரு குழந்தை பிறக்கணும். ஆணிடம் நல்லா கவனிங்க, ஆணிடம் இருந்து வருவது வித்து, பெண்ணிடம் இருந்து வருவது the egg, the sperm and the egg. ஒரு குழந்தை பிறப்பது ஆணின் வித்திலிருந்து. பெண்ணுக்கு வித்து கிடையாது, விதை கிடையாது. ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். This is a prophecy about not only Mother Mary but about Virgin Mary. Virgin birth in the Bible. இன்னைக்கு எத்தனையோ பேர் மாதாவை நிராகரிச்சு அவங்களுக்கு பிறகும் குழந்தை பிறந்திருக்குன்னு எல்லாம் சொல்லும் பொழுது, பைபிள்ல முதல் வாக்கு தத்துவத்திலே இயேசு எப்படி பிறப்பார்னு பைபிள் சொல்லுங்க. Virgin birth is a mercy of God. என்னுடைய மகனை உனக்கு நான் தருவது கடவுளாகவே தருகிறேன். வெறும் ஒரு ஆணிடம் இருந்தோ பெண்ணிடம் இருந்தோ பிறக்கும் ஒரு மகனை அல்ல நான் உனக்கு தருவது. My mercy is that I will be born. I will send my son. கடவுளே வந்து மனிதராக பிறப்பார். நம்மளுடைய பாவத்தினுடைய கௌரவம் தெரியணும்னா, the seriousness of your sin. Do you want to know the seriousness of sin? இன்னைக்கு நம்ம பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் சொல்றோம் இல்லையா, பாவ சங்கீர்த்தனம். உங்களுடைய பாவத்தினுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய கடினம் தெரியணும்னா, பாவத்தை மன்னிக்க வந்தது மனிதன் அல்ல, பாவத்தை மன்னிக்க வந்தது கடவுள் என்றால் அந்த பாவம் எவ்வளவு கடினமானது, கொடுமையானது, கொடூரமானதுன்னு புரிச்சுக்கோங்க. பாவம் எவ்வளவு கடுமையானது, கொடுமையானது, கொடூரமானது. பாவத்தை மன்னிக்க கடவுளே இறங்கி வந்தார். கடவுளுடைய இரக்கம், படைப்பில் கடவுளுடைய இரக்கம். அனைத்தையும் படைத்த பிறகு மனிதனை படைத்தார். அந்த மனிதனை படைத்த பொழுது அவனுக்கு சுதந்திரமான மனதை கொடுத்து படைத்தார். அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது, மனிதா நீ என்னுடையவன் என்று கடவுளே மனிதனாக பிறந்து இரக்கத்தை காமித்தார். கடவுளே மனிதனாக வருவேன் என்று ஆண்டவருடைய இரக்கம். இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. பாடுவோமா? இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென்.
அல்லேலூயா. ஓகே, மனிதன் பாவம் செய்கிறான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து இரக்கத்தை காமிக்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறுவது புதிய ஏற்பாடு, கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ்க்கு நடுவில் அந்த பாவத்திற்கும் மனிதனுடைய ஆண்டவருடைய மனு உருவுக்கும் நடுவில் பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடுல ஆண்டவருடைய இரக்கம் எப்படி இருந்தது? மனிதன் தவறிவிடக் கூடாது என்று ஆண்டவர் தந்தது சட்டங்கள், 10 கட்டளைகள். ஆண்டவருடைய இரக்கம். the next step, the fourth step, கட்டளைகளை தந்து, மனிதா இந்த கட்டளைகளை நீ கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிக்கணும், இந்த வித்தியாசம் புரிய. மனிதா நீ கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது 4வது ஸ்டெப். ஆண்டவருடைய இரக்கம் கட்டளைகளை தந்து மனிதனை வழி நடத்துகிறார். ஏன்னா உனக்கு வாழ முடியாதுன்னு தெரியும். எப்பவுமே யாராவது நமக்கு வேணும். செக்டர்ல உட்கார்ந்தா செக்டர் வாலண்டியர் வேணும், வெளியே போனா வாலண்டியர் வேணும், ரோட்டுக்கு போனா டிராபிக் போலீஸ் வேணும். டிராபிக் போலீஸ் இல்லைன்னா நம்ம டிராபிக்கை பத்தி யோசிச்சு பாருங்க. இனி டிராபிக் போலீஸ் இல்ல, கேமரா வேணும். கேமரா இல்லைன்னா நம்மளை பத்தி யோசிச்சு பாருங்க. டிராபிக் போலீஸ் இல்லாத சிக்னல்ல கேமரா இல்லைன்னு தெரிஞ்சா எப்படி நம்ம ஓட்டுவோம்? ரெட் சிக்னல் வந்தாலும் கவனிக்க மாட்டோம். நமக்கு எப்பவுமே வெளியில் இருந்து ஒரு சட்டம் வேண்டும் நமக்கு உதவியாக. அது ஒரு இரக்கம். இன்னைக்கு ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகணும்னா கேமரா வேணும். அது கவர்மெண்ட் நம்ம மீது வைக்கிற இரக்கம். இன்னைக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்க கூடாதுன்னா நமக்கு டிராபிக் போலீஸ் வேணும். கவர்மெண்ட் நம்ம மீது வைக்கிற இரக்கம். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும்னா போலீஸ் நல்லா இருக்கணும். இது கவர்மெண்ட் மேல் நம்ம இரக்கம். அந்த இரக்கம் அவங்க காமிக்கலனா சமுதாயம், நம்முடைய சமூகம் ரொம்ப மோசமா போகும். அப்ப ஆண்டவர் நம்ம மேல வச்சு இரக்கம் தாங்க 4வது ஸ்டெப். ஆண்டவருடைய சட்டங்கள். ஆனா அது வெளியில இருந்து உதவி பண்ணுது, அவுட் சைடு ஹெல்ப். இனி 5வது ஹெல்ப், அதுதாங்க இன்சைடு இருந்து ஹெல்ப் பண்ண ஆண்டவராகிய இயேசு மனு உயிர் எடுக்கும் பொழுது. இந்த மனு உயிர் எடுக்கிற ஆண்டவர் எப்படி மனுஷன் மீது இரக்கம் காமிக்கிறாரு? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 17வது திருவசனம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் நல்கப்பட்டன. நல்லா கவனிங்க, இன்னொரு தடவை வாசிங்க. யோவான் 1:17. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய். 2 வெர்பும் வித்தியாசம் இருக்கு. திருச்சட்டம் மோசே வழியாய் கொடுக்கப்பட்டது, given. அருளும் உண்மையும் இயேசு வழியாய் வெளிப்படுத்தப்பட்டன, it is revealed. 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. 1 கொடுக்கப்படுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டுல எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய இரக்கம் எப்படி இருந்தது? எப்படி ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சாரு, பாவிகளை மன்னிச்சாரு? அதுக்கு தான் இந்த ஆடு, மாடு, காளை, புறா இவற்றைகளை கொண்டு வந்து பலியிடுவது. நல்லா கவனிங்க, பலி இடுபவன். இப்ப நான் பாவின்னு நினைச்சுக்கோங்களேன். நான் பாவியான நானு கோயிலுக்கு போகும் பொழுது கோயில்ல இருந்து நான் ஒரு ஆடை வாங்குறேன். நிறைய காசு இருந்தா காளையை வாங்குவேன். நான் அங்க இருக்கிற லேவியர் குருவானவர்கிட்ட இந்த காளையை கொண்டு போவேன், ஆடை கொண்டு போவேன். ஆடை கொண்டு போயிட்டு அடுத்த செய்யற விஷயம் தாங்க கவனிக்கணும். அந்த ஃபாதர், அந்த குருவானவர் என்ன பண்ணுவாரு? இந்த ஆஃபரர், பலியிட வர வந்திருக்கல நான் கொண்டு வந்திருக்கிற ஆடு இருக்கு இல்லையா, நான் கொண்டு வந்திருக்க காளை இருக்கு இல்லையா, அதன் மேல என்னுடைய 2 கையும் வைக்க சொல்லுவாரு. லேவியர் சொல்லுவாரு, குருவானவர் சொல்லுவாரு, உன்னுடைய 2 கையும் நீ கொண்டு வந்திருக்கும் பலி மிருகத்தின் மீது வை. இது எதனுடைய அடையாளம்? I am transferring my sins on that calf or the bull or the goat or the lamb. நான் கொண்டு வந்திருக்க அந்த பலி மிருகத்தின் மீது 2 கைகளை வைக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாமே அந்த ஆடு இல்ல அந்த பலி மிருகத்துக்கு நான் கொடுக்கிறேன். கொடுத்து முடியும் பொழுது குரு லேவியர் கத்தியை கொடுப்பாரு. அந்த கத்தியை வச்சு பலி மிருகத்தினுடைய ஒரு வெயின் கட் பண்ணும் பொழுது ரத்தம் பீரிட்டு போகும், அது செத்துடும். சாகும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய பாவங்களுக்கு நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அந்த மிருகம் அனுபவிச்சுன்னு சொல்லி அந்த ஆடு, அந்த காளை கொல்லப்படும் பொழுது நான் நிம்மதியா போவேன்.
நல்லா கவனிங்க. எனக்கு பதிலாக ஒரு மிருகம் அடிபட்டு என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் ஒரு மிருகத்துக்கு கொடுத்து, ஒரு ஆட்டுக்குட்டி கிட்ட கொடுத்து நான் நிம்மதியா போவேன். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடினுடைய அடையாளம், நிஜத்தினுடைய நிழல். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய இரக்கம். நீ பாவியா வாழக்கூடாது, நீ நிம்மதியா வாழணும், பாவத்தினுடைய பாரத்தை சுமக்க கூடாது. என் பையன் வர வர, என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வர நீ எப்படி இரக்கம் இல்லாம இருப்ப? ஸோ என்னுடைய இரக்கம் இந்த 4வது ஸ்டெப்ல பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய இரக்கம் பாருங்களேன். பலி மிருகத்துக்கிட்ட கொடுத்து நிம்மதியா போற மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியின் மீது ஆண்டவருடைய இரக்கம் மனிதன் பாவம் செய்த நாள் முதல் இன்று வரை தொடர்கிறது. God has never left us alone. அனாதையாக கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருடைய மகனாக மகளாக உன்னை எப்படியெல்லாம் கொண்டு வரணுமோ அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடவுளை விட்டு தாங்க இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நேரங்கள், காலங்கள், கிழமைகள், வாஸ்து, ராசி, ஜாதகம், ஜோசியம், மூட நம்பிக்கைகள், இப்படி போய்கிட்டே இருக்கிறோம். உடலை ஆராதிக்கிறோம், உணர்வுகளை ஆராதிக்கிறோம், உறவுகளை ஆராதிக்கிறோம், மனிதனை ஆராதிக்கிறோம், படைப்புகளை ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, யார் உங்களுக்கு பதிலாக இறந்தது? உங்களுடைய பாவங்களை மன்னிக்க நீங்கள் வணங்கும் இந்த கடவுள்களுக்கு முடியுமா? இந்த கடவுள்களுக்கு உங்க மேல இரக்கம் காமிக்க முடியுமா? ஆடுக்கு, மாடுக்கு, மிருகங்களுக்கு, நேரத்துக்கு, காலத்துக்கு எவ்வளோ மூட நம்பிக்கையில வாழ்றோம். எவ்வளோ தியானத்தில் இருந்து போனாலும் வெளியே போனாலும், if you go back to the past life, what is the meaning of attending a retreat? ஒரு தியானத்தில் பங்கெடுத்து என்ன பிரயோஜனங்க? ஆண்டவருடைய நீதியை தெரியாம இரக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு போறீங்க. தண்டனைகள் உண்டு, இதற்கெல்லாம் தண்டனைகள் உண்டு. செய்யும் பாவத்திற்கு தண்டனை இல்லாம வெளியே போக முடியாது. Praise the Lord. Hallelujah. 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 மோசே வழியாக திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த திருச்சட்டம் தான் நான் இப்ப சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் எப்படி பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு பலி மிருகத்தை கொண்டு வந்து அதன் மீது பாவங்களை சுமத்தி அதை கொல்லும் பொழுது நம்ம வெளியே போற மாதிரி. புதிய ஏற்பாட்டில் அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. நான் பழைய ஏற்பாட்டில் சொன்னேன், கவனிக்கன்னு சொல்லி சொன்னேன். கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். இது பழைய ஏற்பாடு என்றால் புதிய ஏற்பாடு. நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ கட்டளைகளை கீழ்ப்படிவதற்காக. பழைய ஏற்பாட்டில் the help is from outside. டிராஃபிக் சிக்னல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, கேமரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, நீங்க நல்லவனா இருக்க போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இல்ல, ரெட் இருந்தா நான் நிற்பேன். அங்கே டிராஃபிக் போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த மஞ்சள் வந்தாலே நிறுத்த ஆரம்பிப்பேன். ரெட் இருந்தா நான் நிறுத்துவேன். அது உள்ள இருந்து வருது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கேமரா இருந்தாலும் இல்லைனாலும் நான் வண்டியை நிறுத்துவேன். அது உள்ள இருந்து வருது. எனக்கு பாதுகாப்புக்காக, மற்றவங்களுக்கு பாதுகாப்புக்காக, என் வண்டியில் உட்காரவங்களுக்கு பாதுகாப்புக்காக உள்ளத்தில் இருந்து வருகிறது. இதுக்கு பேர் தாங்க அருள். இதுக்கு பேர் தான் அருள். So the morality should come from inside. The morality should not come from outside. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா hallelujah. 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 நான் அந்த சுதந்திரமான மனசுன்னு சொன்னபோது, சுதந்திரமான மனசுன்னு சொன்ன பொழுது அதுக்கு பைபிளில் அடையாளம் இருக்கா? இருக்கு. என்ன அடையாளம்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சுதந்திரமான மனசை தந்தாரு. ஆண்டவர் எல்லா மரங்களையும் உருவாக்கி அதில் எல்லா கனிகளையும் சாப்பிடலான்னு சொன்னார். ஓகேவா? ஆனா ஒரே ஒரு மரத்திலிருந்து மட்டும் கனியை சாப்பிடக்கூடாதுன்னார். எந்த மரம்? நன்மை தீமையை அறிவதற்கான மரம். யோசிங்க, நல்லா யோசிங்க. நன்மை தீமை அப்படின்னா, நன்மை தீமை அப்படின்னா அந்த மரம் என்ன மரம்? நல்லது கெட்டது அப்படி நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா அந்த மரம் எந்த மரம்? நன்மை தீமையின் மரம்னா என்ன மரம்? நீங்க நன்மை தீமைய அந்த மரத்திலிருந்து
நீங்க சாப்பிடாதீங்கன்றார். யோசிங்க, நன்மை தீமை அறியும் மரத்திலிருந்து நீங்க சாப்பிடாதீங்கன்றார். அப்படின்னு என்ன? நன்மை தீமை அறியும் மரத்திலிருந்து நீ பறிச்சு சாப்பிடாத. நன்மை தீமையை அறியும் மரத்திலிருந்து நீ பறிச்சு சாப்பிடாதனா உங்களுடைய மொராலிட்டி, நன்மை தீமையை நீங்கள் முடிவு செய்யாதீர்கள். உங்களுடைய நன்மை தீமையை உங்களுக்காக முடிவு செய்யப்பட்டு வச்சிருக்கிறேன். யாரு? ஆண்டவர். உன்னுடைய நன்மை தீமை யாருடைய நன்மை தீமையாக இருக்க வேண்டும்? யார் நினைப்பது போல நன்மை தீமையாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் நினைக்கும் நன்மை தீமையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் நன்மை தீமை அறியும் மரத்திலிருந்து உண்ணும் பொழுது எது நன்மை எது தீமை என்று உலகம் முடிவு செய்கிறது. இன்னைக்கு நான் வைக்கிறது தான் சட்டம். சுதந்திரமான மனதை பயன்படுத்தி இன்று மனிதன் சுதந்திரமான மனதை பயன்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமாக சுதந்திரத்தை பயன்படுத்தி you are rejecting the morality of God and you are accepting the morality of the world. உலகம் சொல்லும் நன்மை தீமை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். உலகம் சொல்லுது இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு ஓரின சேர்க்கை பரவாயில்ல, ஆணும் ஆணும் வாழ்ந்துக்கலாம், பெண்ணும் பெண்ணும் வாழ்ந்துக்கலாம், பரவாயில்ல, IVF பரவாயில்ல, அபார்ஷன் பரவாயில்ல, உலகம் இதெல்லாம் பரவாயில்ல. உலகம் சொல்ற நன்மை தீமை வாழும்பொழுது சொல்றாரு, நீ நன்மை தீமை அறியும் மரத்தில் இருந்து உண்டு கொண்டிருக்கிறாய். என்னுடைய நன்மை தீமை அல்ல, நான் சொல்லும் நன்மை தீமை அல்ல, அந்த நன்மை தீமையை சுதந்திரத்தோடு வாங்கும் மனுஷா நீ. அதனாலதான் சுதந்திரமான மனசு வந்திருக்கிறார். நாளைக்கு உங்க முன்னால ஒரு தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அந்த தீர்ப்பு நாளில் உங்களை தண்டிக்க போவது உங்களுடைய பாவங்கள், ஆண்டவர் கிடையாது. உங்களுடைய பாவங்கள் உங்களை தண்டிக்கும் பொழுது உங்களுக்காக எடுக்கப்படும் சட்டம் என்ன தெரியுமா? இந்த பாவத்தை நீ செஞ்சிருக்கிற, இந்த கட்டளையை மீறி இருக்கிறன்னு பிசாசு உங்களுக்கு எதிராக ஒரு புக்கை கொண்டு வருங்க. அந்த புக்ல பிசாசு கொண்டு வர சட்டம் எந்த சட்டம் தெரியுமா? பிசாசனுடைய சட்டம் கிடையாது. பிசாசுக்கு சட்டமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்த சட்டத்தை தான் அவன் கொண்டு வருவான். ஆண்டவர் சொன்னார் பொய் சொல்லாத, நீ சொல்லி இருக்கிறல்ல. ஆண்டவர் சொன்னார் வெறுப்பு காமிக்க கூடாதுன்னு, நீ வெறுப்பு காமிச்சிருக்கிறல்ல. The Satan will take the law book which is given by God. Satan doesn't have a law book. Satan is a lawyer, நல்ல ஒரு லாயர். அந்த சேட்டன் அந்த லா புக்கை வச்சு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய சட்டத்தை வைத்துதான், ஆண்டவர் கொடுத்த சட்டத்தை வைத்துதான் உங்களை தண்டிக்க வருவான். சாத்தானுக்கு சட்டம் கிடையாது. சுதந்திரமான மனசை வைத்து நீ நன்மை தீமையை முடிவு செய்த பொழுது, ஆண்டவருக்கு எதிரான நன்மை தீமையை முடிவு செய்த பொழுது, நன்மை தீமையை அறியும் மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. இன்னைக்கு நீங்க முடிவு செய்றீங்க இது நல்லது, ஆனா ஆண்டவர் இது நல்லதுன்னு சொல்லுவாரா? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வீட்டுல முடிவு செய்றீங்க இது நல்லது, அப்பா சொல்லுவாங்க டேய் அது வேண்டாம், அம்மா சொல்லுவாங்க அது வேண்டாம், ஆனா அவன் சொல்லுவான் இதுதான் வேணும். அவன் முடிவு செய்ய ஆரம்பிச்சிட்டான். உங்களுடைய பையன் முடிவு செய்ய ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு தெரியுது அவன் தப்பு பண்றான், உங்களுக்கு தெரியுது உங்க பொண்ணு தப்பு பண்ணது, ஆனா அவனுடைய சுயநலமான மனசுல ரிஜெக்டிங் யூ, சுதந்திரமான மனசுல அப்பாவை ரிஜெக்ட் பண்ணிட்டான், அம்மாவை ரிஜெக்ட் பண்ணிட்டான். இதே தாங்க ஆன்மீகத்திலும் நடக்குது. அப்பாவை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, அம்மாவை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஒரு 3-4 வாரம் முன்னால ஒரு குடும்பம் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பார்க்க வந்திருந்த போது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நாங்க நிறைய ஒரு புது வீடு வாங்கணும், அந்த புது வீடு வாங்கின பொழுது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் வந்த பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம, நல்ல கத்தோலிக்க குடும்பம் தான், நல்ல கத்தோலிக்க குடும்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாசமா இருக்கு அவங்க வந்து, ஃபாதர் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால எங்க அப்பா சொன்னாரு ஜோசியக்காரனை பாருங்க. ஜோசிய நல்ல கத்தோலிக்க குடும்பம், கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கிற அப்பா சொல்றாரு ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி போகாதடா, வேஸ்ட். ஆண்டவர் தர நன்மை தீமை தேடி போகாதடா, வேஸ்ட். நன்மை தீமை அறியும் மரத்திலிருந்து உண்ணாதே என்றால் உன் சுதந்திரமான மனதை வைத்து ஆண்டவருக்கு எதிரான மொராலிட்டியில் இருக்காத, அறநெறியில் இருக்காத. Sometimes we choose our own morality, rejecting God's morality. God's morality எழுதி வச்சிருக்கிற, கடவுளுடைய நெறி எழுதி வச்சிருக்கிற புக்கு தாங்க பைபிள். கடவுளுடைய நெறி, கடவுளுடைய மகன் மகள் வாழ வேண்டிய நெறி.
நெறி எழுதி வச்சிருக்கிற புக்கு. இது ஒரு மதத்தினுடைய புத்தகம் அல்ல. இட் இஸ் நாட் a book of a religion. It is a book of the child of God. கடவுளுடைய மகன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கும் சட்டத்தின் நூல் இது. இதுல ஒரு நெறி இருக்கு. இந்த நெறியில் வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். This is the morality of God. ஆண்டவருடைய நன்மை தீமையினுடைய மரம் இது. ஏதேன் தோட்டத்தில் இருந்த நன்மை தீமையுடைய மரம் அல்ல. ஆண்டவருடைய நன்மை தீமை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் மரம் இது. ஆண்டவருடைய இரக்கம் திருவிவிலியம். ஆண்டவருடைய இரக்கம் திருவிவிலியம். ஆண்டவருடைய இரக்கம் அருட்சாதனங்கள். ஆண்டவருடைய இரக்கம் திவ்ய நற்கருணை. எப்படியாவது உங்களுக்குள்ள போகணும். I should not help you from outside. I should help you from inside. வார்த்தை உள்ள போகும், நற்கருணை உள்ள போகும். திருமுழுக்களை வாங்கின தூய ஆவியானவர் உள்ள போவாரு. The help is coming from inside. இதுதாங்க அருள். அருளும் உண்மையும் இயேசு வழியாக வெளிப்பட்டன. மோசே வழியாக கொடுக்கப்பட்டது சட்டம். It is helping you from outside. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருடைய இரக்கத்தை சொல்லுங்க. ஒவ்வொன்றா சொன்னோம் இல்லையா? முதல் ஆண்டவருடைய இரக்கம் முதல்ல வெளிப்பட்டது படைப்பில். எப்படி படைச்சாரு? எல்லாம் படைச்ச பிறகு எல்லாம் உனக்காக தயாரிச்ச பிறகு. இன்னைக்கெல்லாம் குழந்தைங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியல, 2 ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சிட்டேன் ஃபாதர் அப்படின்றாங்க. பிறந்த குழந்தைக்கு கொடுக்கும் புது ட்ரெஸ் போடணும்னு சொல்லி பாய் ட்ரெஸ்ஸும் கேர்ள் பேபியும் பாய் பேபியும். நாசம் இல்லை. அழிஞ்சு போற நீயே, அழிஞ்சு போற குழந்தைக்கு அழிஞ்சு போற ட்ரெஸ்ஸை வாங்கினா அழியாத கடவுள் உன்னுடைய அழியா ஆன்மாவை பாதுகாக்க எல்லாம் செட் பண்ணிட்டு படைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு நிகரேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இனி இரண்டாவது இரக்கத்தினுடைய இரண்டாவது ஸ்டெப்பு. படைத்த அன்பு செய்தார். அந்த படைப்பில் என்ன தந்த அன்பு செஞ்சார்? சுதந்திரமான மனசு. அதுக்கு எவிடன்ஸ் என்ன? ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கொண்டு மட்டும் சொல்லலை, அதில் நன்மை தீமை அறியும். மொராலிட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உனக்கும் நான் ஃப்ரீடம் தரேன்னு சொல்லிட்டு வச்சார். யூ கேன் ஈவன் ரிஜெக்ட் மீ. ரெண்டாவது சுதந்திரமான மனசு. மூணாவது பாவம் செய்த பொழுது வாக்கு தத்தங்கள் கொடுத்து ஆசீர்வதிச்சார். என்ன வாக்கு தத்தம்? நானே பெண்ணின் வழியாக நானே மகனாக பிறப்பேன், என்னுடைய மகனையே நான் அனுப்புவேன். கடவுளே மகனாக பிறந்து இரக்கம். நாலாவது சட்டங்களை தந்து ஆசீர்வதிக்கிறார். இரக்கம். நீ உன்னை நான் கைவிட்ட மாட்டேன், நீ போயிடக்கூடாது. ஸோ ஐ லவ் யூ, ஐ மர்சிஃபுல் டு யூ, ஸோ ஐ கிவ் லா. தட் இஸ் அ எக்ஸ்டர்னல் ஹெல்ப். வெளியிலிருந்து ஹெல்ப் வருது, வெளியிலிருந்து. அஞ்சாவது ஹெல்ப் கிரேஸ், அருள். அருள் உள்ளிருந்து வர ஹெல்ப். அது யார் வழியா வெளிப்பட்டது? இயேசு வழியா வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நாலாவது ஸ்டெப்ல சொல்றாரு, சட்டங்களை கடைப்பிடி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஒரு இரக்கத்தினுடைய ஸ்டெப்னா. புதிய ஏற்பாட்டில் சொல்லாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சட்டங்களை கீழ்ப்படிவாய். Because I know you have incapacity to follow my commandments. நெறிகளில் வாழ உன்னால முடியாது. பொய் சொல்லாம இருக்க உன்னால முடியாது. திருடாம இருக்க உன்னால முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பிரைஸ் தி லார்ட். தகுதி இல்லாத உன்னை நான் தகுதி ஆக்குறேன். பிரைஸ் தி லார்ட். தகுதி இல்லாத ஒன்று நான் தகுதி ஆக்குறேன். சில டைம் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏங்க ஆண்டவர் இறைவாக்கினரை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கலாமே, ஏன் கடவுளே மனுஷனா பிறக்கணும்? அதாங்க அந்த இரக்கம். ஏன்னா மனிதன் பிறந்து மனிதனை காப்பாற்ற முயன்றால்
மனிதனே பாவத்திலிருந்து பிறப்பான். தகுதி இல்லாதவன் எப்படி தகுதி இல்லாதவனை தகுதியாக்க முடியும்? முடியாது. அப்போ தகுதி இருக்கிற ஒருத்தருக்கு தான் தகுதி இல்லாதவனை தகுதியாக்க முடியும். தகுதி இல்லாத ஒருத்தருக்கு தான் தகுதி இல்லாத ஒருவனை தகுதியாக்க முடியும். தகுதி உள்ள ஆண்டவர் வராரு, தகுதி ஆக்குறாரு. அதுக்கு பைபிள்ல சொல்ற பேர் தான் நீதி. நீதி. பிரைஸ் தி லார்ட். இப்ப புது பைபிள்ல தமிழ் பேர் மாத்திட்டாங்க, நேர்மையாளர். யோசேப்புக்கு சொல்ற வார்த்தை என்ன? நேர்மையாளரான வளனார் புனித யோசேப்பு. அதுக்கு நம்ம முன்னால சொல்லிட்டு இருந்த வார்த்தை நீதிமானான சோசை. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், முன்னாலே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறதா? யூடியூப் கேட்குறவங்க மட்டுமா இல்லை புரிஞ்சுக்கிறவங்களான்னு பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீதி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நியாயம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இது ரெண்டுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். நீதி நியாயம், நீதி நியாயம், நீதி நியாயம். நீதி நியாயம் புரியணும்னா நியாயம் புரியணும் ஃபர்ஸ்ட். அப்ப நீதி என்னன்னு பார்ப்போம். நியாயம் என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களை இல்ல, உண்மையாக பேசுவது நியாயம். ஓகே. ஹலோ, நைட்டு ஜில்ல தான் தூங்குறீங்கன்னா தூங்கலையா? ஓகே. அப்ப நான் சொல்லுங்க, நியாயம் என்றால் என்ன? ஜஸ்டிஸா? அது அதனோட இங்கிலீஷ். அப்ப ஜஸ்டிஸ்னா என்ன சொல்லுங்க? நியாயத்தினுடைய மீனிங் ஜஸ்டிஸ்ன்றாங்க. அது டிரான்ஸ்லேஷன். What is the meaning of justice then? What do you mean by just God? What do you mean by justice? Judge. நேர்மையா? நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன் தெரியுமா? இது யூடியூப்ல இருக்கு இந்த டெஃபினேஷன். நான் சொல்லியிருக்கிறேன். சிலவங்க தலையை ஆட்டுறாங்க. ஆமா ஃபாதர் சொல்லியிருக்கிறீங்க, மறந்துட்டோம். நீங்க மறக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது. நீங்க மறந்தாதான் எனக்கு திரும்ப சொல்ல முடியாது. சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம வெளியெல்லாம் போகும்பொழுது, தியானங்களுக்கு போகும்போது இந்த வாட்டி எல்லாமே நம்ம புது மறை மாவட்டங்களுக்கு போனோம், புது பங்குகளுக்கு போனோம். இதெல்லாமே இந்த வாட்டி ஸ்டெப் பண்ணது எல்லாமே புது மறை மாவட்டங்கள். கும்பகோணத்தில் இதுவரை கால் வச்சதில்லை. கும்பகோணத்தில் நிக்கல்பட்டின்றது கும்பகோணத்தில் முதல் தடவையாக போகிறோம்ல. அதே மாதிரி சுல்தான்பேட், அது அந்த மறை மாவட்டத்தில் முதல் டைமாக இந்த வாட்டி கால் வச்சோம். மைசூர் இந்த வாட்டி முதல் டைம். அப்போ இந்த வாட்டி நமக்கு கிடைச்சது எல்லாமே புது இடங்கள், முதல் இடங்கள். அதனால தான் இந்த வாட்டி சென்னையில் கம்மியாக தான் இருந்தது. மணலியும் போரூர் மட்டும்தான் இருந்துச்சு. சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன், டைம் ஆகுது பூசிக்கு. நியாயம் என்றால், ஜஸ்டிஸ் என்றால் கிவிங் ஒன்ஸ் டியூ. தகுதியானவருக்கு தகுதியானதை தகுதியான முறையில் தகுதியான நேரத்தில் கொடுப்பது நியாயம். தகுதியானதை தகுதியான விதத்தில் தகுதியான நேரத்தில் தகுதியான முறையில் கொடுப்பது நியாயம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் சொல்லியிருப்பேன், சப்போஸ் ஒருத்தங்க நமக்காக வேலை செய்கிறாங்க, உங்கள் வீட்டில் மெய்டாக வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய சம்பளம் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், கொடுக்கணும் நீங்கள். ஆனால் நீங்கள் அந்த 10,000 ரூபாய் கொடுக்காம வேணும்னே 7,000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க, இல்லைனா 8,000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. அப்போது தகுதியானதை கொடுக்கல. இனி சப்போஸ் 10,000 ரூபாவே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிலவங்க அது கரெக்டாக ஒன்றாந்தி கொடுப்பாங்க, சிலவங்க அது ஒன்றாந்தி கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதம் ஒன்றாந்தி கொடுப்பீங்க, இன்னொரு மாதம் 2ஆம் கொடுப்பீங்க, இன்னொரு மாதம் 5ஆம் கொடுப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிற வர அம்மாவுக்கு அவங்க ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்க. அதில் லோன் அடைக்கணும், சிட்டிக்கு ஃபண்டில் போடணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களை நம்பி உங்களுக்காக வேலை செய்கிற வரவங்களுக்கு நீங்கள் கரெக்டான சம்பளத்தை கொடுப்பீங்க, ஆனால் கரெக்டான நேரத்தில் கொடுக்க மாட்டீங்க. சில டைம் 10,000 கொடுக்குறீங்க, கரெக்டான நேரத்தில் கொடுக்குறீங்க, ஏதோ வேண்டாம் வெறுப்பட போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தகுதியான விதம் கிடையாது. அப்போ தகுதியானவர்களுக்கு தகுதியானதை தகுதியான முறையில் தகுதியான நேரத்தில் கொடுப்பது நியாயம். நியாயம். நீதி என்ன? தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவது நீதி.
தகுதியே கிடையாதுங்க அவங்களுக்கு. அவங்கள தகுதிப்படுத்துறது. எக்ஸாம்பிள், அன்னை மரியாளுக்கு திருமணம் செய்ய தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லை? ஏனெனில் திருமணத்திற்கு முன்பு ஒரு குழந்தையை கருத்தாங்கினால் யாருங்க கல்யாணம் பண்ணுவாங்க? யாரு கல்யாணம் பண்ணுவாங்க? வயிற்றுல குழந்தையை தாங்கின ஒரு பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. இனி ரெண்டாவது, அவளை போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அன்னை மரியாள் இறந்திருப்பாங்க. அன்னை மரியாள் மட்டும் கிடையாதுங்க, வயிற்றுல இந்த இயேசுவும் காலியா இருந்திருப்பார். கல்லால் எரிந்து கொண்டிருப்பார்கள். அப்ப சோசியப்பர் என்ன பண்ணாரு? சோசியப்பர் அன்னை மரியாளுக்கு அடைக்கலம் கொடுத்து திருமணத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தகுதியில்லாத அன்னை மரியாளை தகுதிப்படுத்தி, அதனால தாங்க அவரை நேர்மையாளர் அப்படின்னு சொல்றோம். யாருக்கிட்டையும் போட்டு கொடுக்கல மட்டும் கிடையாது. சோசியப்பர் இயேசுவுக்கு 33 வயசுக்கும் நடுவுலையும் மற்றவங்க இயேசுவை பார்க்கும்போது சொன்னாங்க சூசையின் மகன் தான் சொன்னாங்க. அப்போ இந்த ரகசியத்தை சோசியப்பர் யாருக்குமே சொன்னதில்லை. தட் மீன்ஸ் நான் அவளுடைய கணவன் மட்டுமே, அவன் என்னுடைய குழந்தை இல்லைன்னு அந்த ரகசியத்தை சாகிற வரை அந்த மனுஷன் யாருக்கிட்டையுமே சொல்லல. சாகிற வரை சொல்லல. அதனுடைய அர்த்தம் என்ன? நேர்மையாளர். தகுதி இல்லாத மனைவியை தகுதிப்படுத்தும் சோசியப்பர். தகுதி இல்லாத கணவனை தகுதிப்படுத்தும் நிறைய இன்னைக்கு மனைவிகள் உண்டு. தகுதி இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு. தகுதி இல்லாத பெற்றோர்களுக்காக இன்னைக்கும் காசு கொடுத்து அவங்கள வழி நடத்துகிற பிள்ளைகள் உண்டு. தகுதி இல்லாதவர்களை தகுதி ஆக்கும் பொழுது நீங்கள் நியாயம் கேட்கல. எனக்கு நீ நிலத்தை பிரித்த பொழுது 1 ஏக்கர் உனக்கு, 1 ஏக்கர் எனக்கு வந்திருக்கணும். ஆனால் உன்னுடைய அண்ணன் உன்னை ஏமாத்தி இருக்கலாம். ஒரு 1/4 ஏக்கர் அவர் எடுத்திருக்கலாம். உன் அக்கா உன்னை ஏமாத்தி இருக்கலாம். நகையில ஏமாத்தி இருக்கலாம். அப்பா அவனுடைய சைன் போட்டு உங்களுடைய நிலத்தை அபகரிச்சிருக்கலாம். நியாயமா போனா 1 ஏக்கர் உனக்கு, 1 ஏக்கர் தம்பிக்கு. ஆனா உன்னுடைய அண்ணன் உன்னை ஏமாத்தி 1 ஏக்கர் எடுத்துட்டான். இனி அவனுக்கு கொடுக்க போகுது. நியாயம்னா 1 ஏக்கர் கொடுன்னு உனக்கு கோர்ட்டுக்கு போகலாம். நீதி என்ன? நீ வச்சுக்கோ. ஆண்டவர் அந்த 1 ஏக்கருக்கான 10 ஏக்கர் எனக்கு தருவார். இந்த 1 பவன் என்ன, 1 சவரன் என்ன, 100 சவரன் என்ன, எனக்கு தகுதி ஆக்குவது ஆண்டவர். தகுதி ஆக்குவது என்னுடைய மனிதர் அல்ல, தகுதி ஆக்குவது ஆண்டவர். உனக்கு அன்பு கிடைக்க வேண்டிய இடத்துல அன்பு கிடைக்கலையா? தகுதி ஆக்கும் ஆண்டவர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களில் சோசியப்பரை போல, அன்னை மரியாளை போல தகுதி இல்லாதவர்களை நீங்கள் தகுதியாக்கும் பொழுது உங்களுடைய பேர் நீதிமான். ஏன் தெரியுமா? உங்களை நீதிப்படுத்தியது ஆண்டவர். நாம் பாவியாக இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை மன்னித்தார். இரக்கத்திற்கு தகுதி இல்லாது இருந்த பொழுது ஆண்டவர் இரக்கம் காமிச்சார். அன்பிற்கு தகுதி இல்லாது இருந்த பொழுது அன்பு காமிச்சார். மன்னிப்பிற்கு தகுதி இல்லாது இருந்த பொழுது மன்னிப்பை கொடுத்தார். அந்த ஆண்டவர் சொன்னாரு, அன்பு செய்பவர்களை மட்டும் அன்பு செய்தால் போதாது, உனக்கு தீமை செய்பவர்களையும் நீ அன்பு செய். அதான் நீதிகரிப்பது, அதான் தகுதியாக்குவது, அதுதாங்க நேர்மையாளர், அதாங்க நீதிமான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருளும் உண்மையும் வெளிப்பட்டது. இதாங்க அருள், இதுதாங்க உண்மை. தகுதி இல்லாத என்னையும் உன்னையும் தகுதியாக்குவது தாங்க அருள். அருள் என்பது free gift. Grace is a gift and it is given freely. உழைச்சு சம்பாதிச்சது கிடையாது. சட்டங்களை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்றால் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ஆசீர்வதித்து உன்னை சட்டத்தை கீழ்ப்படிய நான் உன்னோடு இருப்பேன். I will get inside you. இதான் திருப்பலியில் ஒரு பிரேயர் இருக்கு. ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் எங்களை, இல்ல அது இல்ல, அதுக்கு முன்னால நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் இறப்பினையும் உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம், அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அடுத்த ஃபாதர் சொல்ற ஜெபம் இருக்கு. ஆண்டவரே, உமது இறப்பினையும் உயிர்ப்பினையும் மறந்து வச்சு பாருங்க அறிக்கையிட்டு அந்த செக்ஷன்ல உமக்கு ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை தகுதி ஆக்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதாவது திருமுழுக்கிற்கு தகுதி இல்லை, திருமுழுக்கை தந்து உனக்குள்ள போன ஆண்டவர் அருளை தந்தார். இதாங்க பாப்டிசம் வாங்குறவங்களுக்கு வித்தியாசம். நெறியில் வாழ, ஆண்டவருடைய நெறியில் வாழ என்னால முடியாதுன்னு தெரிஞ்ச ஆண்டவர் எனக்குள்ள போறது தாங்க இரக்கம். பொய் சொல்லாம என்னால் இருக்க முடியாது. எனக்குள்ள போன திருமுழுக்கு அந்த பொய்யிலிருந்து எனக்கு விடுதலை தருகிறது, தந்தது.
இன்னைக்கு நீங்க பொய்யில வாடுறீங்கன்னா நீங்க திரும்பவும் அந்த அருள் இருந்து வெளியே போயிருக்கிறீங்க. இதனால தான் பவுல் சொல்வாரு, ஆண்டவர் சொல்வார் இல்லையா, உனக்கு என் கிருபை போதும், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். சட்டம் வேண்டாம். திருச்சட்டப்படி வாழ்பவன் அல்ல கிறிஸ்தவன், அருளின்படி வாழ்பவன் கிறிஸ்தவன். நியாயத்தின்படி வாழ்பவன் அல்ல கிறிஸ்தவன், நீதியின்படி வாழ்பவன் கிறிஸ்தவன். ஆண்டவருடைய நெறி நீதியின் நெறி, சட்டத்தின் நெறி அல்ல. சட்டத்தின் நெறியாக இருந்தால் யோவான் 8 விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பொண்ணு வந்த பொழுது கல்லால் எறிந்து கொண்டிருக்க வேண்டும், கல்லால் எறிந்து கொண்டிருக்க வேண்டும், சட்டம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அருள். நான் உனக்கு பதிலாக ஒரு ஆடாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக, உன்னுடைய பாவத்திற்கு பதிலாக நான் உனக்காக சாவறேன், உன்னுடைய தண்டனை நான் வாங்கிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதிமானான கடவுள் ஆண்டவர் நியாயமா இருந்தார்னா இன்னைக்கு நம்ம யாருமே பிழைக்க மாட்டோம். ஆண்டவருடைய இரக்கம் தாங்க நம்ம பிழைக்க வைக்குது. ஆனால் அந்த இரக்கத்தை நீங்க பேசும் பொழுது தயவு செய்து ஆண்டவருடைய நீதியை மறந்துடாதீங்க. ரோமியர் எழுதிய திருமுகம் எடுப்போமா? ரோமியர் எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு, இந்த அவர்கள் அப்படின்றதப்ப யாரு தெரியல இல்லையா? இனி அடுத்த 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே நீங்கள், போதும். 19வது வசனம் என்ன சொன்னாரு? அவர்கள். 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்றாரு நீங்கள். இனி 3வது அதிகாரம் 10வது வசனம். 10 அவ்வாறே மறைநூலில் எழுதியுள்ளது, நேர்மையாளரே இலர், ஒருவரும் இலர். இப்ப பாருங்க, 3 செக்ஷன். 1வது அதிகாரம் 19வது வசனம் சொன்னாரு அவர்கள். 2வது அதிகாரம் 1வது வசனம் சொன்னாரு நீங்கள். 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்றாரு யாருமே இல்லை. அவர்கள்னா பொறையினத்தார். பொறையினத்தாரில் நேர்மையாளர் யாரும் இல்லை. நீங்கள் யூதர்கள், உங்களிலும் நேர்மையாளர் யாரும் இல்லை. 3வது, இந்த உலகத்தில் நேர்மையாளர் யாரும் இல்லை. அப்போ நம்மை நேர்மைப்படுத்துகிற ஆண்டவர் தாங்க நமக்கு திருமுழுக்கு தந்து இப்ப திருப்பலியில பங்கெடுக்க திவ்ய நற்கருணை வாங்க. ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் சொல்லி ஆண்டவருடைய தண்டிப்பை மட்டும் வாங்கிடாதீங்க. ஆண்டவர் இல்லாத மொராலிட்டி வேண்டாம். The worst morality is when you reject God and have your morality. ஆண்டவர் இல்லாத மொராலிட்டி இந்த உலகத்தில் இருக்கு. ஆண்டவர் இல்லாத அறநெறி இந்த உலகத்தில் இருக்கு. ஆண்டவர் இருக்கிற அறநெறி இந்த உலகத்தில் இருக்கு. ஆண்டவர் இல்லாத அறநெறி இருக்கு, ஆண்டவர் இருக்கிற அறநெறி இருக்கு. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு ட்ரீ ஆஃப் நாலேஜ் இந்த உலகத்தில் இருக்கு. நன்மையும் தீமையும் தரும் ஒரு மரம் இந்த உலகத்தில் இன்னைக்கும் இருக்கு. அப்பா அம்மாவுக்கு விருப்பமில்லாத ட்ரீ ஆஃப் நாலேஜ் இந்த உலகத்தில் இப்பவும் இருக்கு. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ட்ரீ ஆஃப் நாலேஜ் இன்னைக்கும் இந்த உலகத்தில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் வாசிப்போமா? எக்ஸடஸ் 23:7. விடுதலை பயணம் 23வது அதிகாரம் 7வது திருவசனம். விடுதலை பயணம் 23:7. நான் எடுத்துடுறேனே. தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து விலகியிரு. குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம். ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன். தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன். அது ஆண்டவரால் முடியாதுங்க. அநீதி காமிக்க ஆண்டவரால் முடியவே முடியாது. ஆண்டவர் நீதி உள்ளவர்னா, ஆண்டவர் இரக்கமுள்ளவர்னா ரெண்டுமே இருக்கு. ஆண்டவர் இரக்கமுள்ளவரும் தான், ஆண்டவர் நீதி உள்ளவரும் தான். இந்த நீதி உள்ளவர் அநீதி செய்ய மாட்டார். அதனால ஆண்டவர் நீதி உள்ளவர்ன்றதுனால பயந்துராதீங்க. ஃபாதர் இரக்கமுள்ளவர்னு சொல்லி சந்தோஷமா வந்தோம் ஃபாதர்.
நீதி உள்ளவர் அப்படின்றது அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஆண்டவர் நீதி உள்ளவர்னா உனக்கும் தீங்கு செய்ய மாட்டார், அவனுக்கும் தீங்கு செய்ய மாட்டார். ஆண்டவர் நீதி உள்ளவர்னா இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் அன்பானவர் அப்படின்னா என்ன தெரியுமா ஆகும்? பாவம் செய்கிறவனையும் மோட்சத்துக்கு கொண்டு போயிடுவார், நல்லது செய்கிறவனையும் மோட்சத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்போ இந்த பாவி உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பதில் பரிகாரம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எதிராக ஒரு தீமை நடந்திருக்கு, அந்த தீமைக்கு யாருங்க பரிகாரம் செய்வாங்க? உங்களை பாட்டு இந்த உலகம் ஏமாத்திக்கிட்டே போயிருந்துருக்குது. அன்பான ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர்னு சொல்லிட்டு இரக்கத்தினுடைய விழாவை கொண்டாடிட்டு கண்ட பொறுக்கித்தனமே இந்த உலகத்தில் செஞ்சுட்டு மேலே போகும்போது ஆண்டவர் மோட்சத்துக்கு எடுத்துப்பாரா? எடுத்துக்க மாட்டார். அதாங்க நீதி உள்ளவர். நீதி உள்ளவர் அப்படின்னா இட்ஸ் அ கேரண்டி தட் யூ வில் கெட் ஜஸ்டிஸ். யூ வில் கெட் ஜஸ்டிஸ். அதான் நீதியுள்ள ஆண்டவர். உனக்கு நடக்க வேண்டிய நன்மையை தராமல் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் இரக்கமுள்ளவர் மற்ற 20வது அதிகாரத்தில் ஃபுல் அந்த செக்ஷனே இருக்கு. அதில் நீதியும் இருக்கு, நியாயமும் இருக்கு. திராட்சை தோட்டத்தில் வர பணியாளர்கள் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வரவங்க இருக்காங்க, 11 மணிக்கு 12 மணிக்கு வேலைக்கு வரவங்க இருக்கிறாங்க, 3 மணிக்கு வேலைக்கு வரவங்க இருக்கிறாங்க, 5 மணிக்கு வேலைக்கு வரவங்க இருக்காங்க. 6 மணிக்கு கூலி வாங்க வரும் பொழுது பின்னால் இருந்து காசு கொடுக்குறாரு, ஒரு தெனாரியம். 5 மணிக்கு வந்தவங்களுக்கும் ஒரு தெனாரியம், 3 மணிக்கு வந்தவங்களுக்கும் ஒரு தெனாரியம், 12 மணிக்கு வந்தவங்களுக்கும் ஒரு தெனாரியம், 9 மணிக்கு வந்தவங்களுக்கும். அப்போ பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் எங்களையும் அவங்களையும் ஒன்றா சேர்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு, உனக்கு நான் காமிச்சது நியாயம். 9 மணிக்கு உனக்கு வந்து நான் காமிச்சது நியாயம். உங்ககிட்ட நான் ஒரு தெனாரியம் தானே பேசினேன், நியாயப்படி கொடுத்தேன். 12 மணிக்கு வரவனுக்கும் 3 மணிக்கு வரவனுக்கும் 5 மணிக்கு வரவனுக்கும் தகுதி இல்லாதவனுக்கும் தகுதி ஆக்குவது என்னுடைய நீதி. நான் உனக்கு அநீதி கொடுக்கலையே, அதான் நான் உனக்கு அநீதி செய்யலையே. ஒரு தெனாரத்துக்கு உங்ககிட்ட பேசினேன், நான் உனக்கு நியாயமாக தானே செஞ்சேன். அவனுக்கு நான் ஒரு தெனாரியம் கொடுக்கறது உன் காசு வந்து நான் கொடுக்கலையே, நான் என் காசு தானே கொடுக்குறேன், நான் என்னுடைய தண்டனையில் தானே கொடுக்குறேன். இது நீதி. தகுதி இல்லாதவனை தகுதியாக்கிய ஆண்டவருடைய இரக்கம் நீதி. ஆனால் இந்த நீதிக்கு நீங்கள் வரலனா, ஃபவுஸ்டினாவுடைய டைரியில் இருக்கு இல்லையா, 1வது பேராகிராஃப், ஆண்டவருடைய இரக்கத்திற்கு வந்தால் மட்டும்தாங்க இந்த உலகத்துக்கு இரக்கம் கிடைக்கும். இந்த உலகத்தில் வேற எந்த கடவுளும் எந்த கடவுள்களும் ஒரு இரக்கம் பாவிகளுக்கு கொடுக்கல. அதனால இரக்கத்திற்கு, ஆண்டவருடைய இரக்கத்திற்கு மட்டுமே வர முடியும். ஆண்டவருடைய இரக்கத்தால் தான் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும். உங்களுடைய மூட நம்பிக்கைகளால் முடியாது, உங்களுடைய கோபம், வெறுப்பு, விரோதங்களால முடியாது. ஆண்டவருடைய இரக்கத்திற்கு வாங்க, பிறருக்கு இரக்கத்தை கொடுங்க. நீதி ஆக்குற ஆண்டவர்கிட்ட வாங்க, பிறரை நீதி ஆக்குவோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.